ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிகப்பு தண்டு கீரை தான் எப்படி கடையணும்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ வாங்க சிகப்பு தண்டு கீரை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு சிகப்பு தண்டு கீரை வாங்கி நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம கீரையை போட்டு வேக வைக்கணும். கீரை வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. கம்மியாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஏன்னா கீரையிலே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா எல்லாம் கட் பண்ணி அந்த கீரை கூடையே போட்டு வேக வைக்கணும். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வேகணும். அதனால் மொத்தமாக போட்டு வேக வைக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி அது கூடவே போட்டு எல்லாத்தையுமே வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதுக்கு பிறகு இது கூட வந்து புளி போடணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிடணும். புளியும் சேர்த்து புளி எல்லாமே மொத்தமாக நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வேக விடணும். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடணும். நம்ம தண்ணி கம்மியாக வச்சா தான் இந்த அளவுக்கு நல்லா வரும். இல்லைனா ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியாக இருக்கும். அதனால தான் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. முதல்ல தண்ணி கம்மியாக வச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இதை கொஞ்சம் ஆற வைக்கணும். ஏன்னா இதை நம்ம அரைக்கணும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து தேங்காய் அரைக்கணும். அதுக்கு ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க கீரையும் கொஞ்சம் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் அரைச்சா போதும். அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். எல்லா கீரையுமே மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு தாளிசம் பண்ணணும். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 4-5 வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தாளிசத்து கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம உப்பு போடணும். முதல்ல நம்ம உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போடுறோம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷம் நம்ம அந்த கடாய் சூட்டிலே நம்ம வேக வச்சோன்னா இந்த கீரை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் கீரையை சேர்த்துக்கோங்க. நான் வந்து அடிக்கடி கீரை வாங்குவேன். அதே மாதிரி கீரை ரொம்ப நல்லது, சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 நேரம் எப்படியாவது ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.